ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை நியூ சேனல். அப்படியா, ஏற்கனவே என்னுடைய சேனல் ஸ்டோரி வித் அனியன் நிவிக்கு நீங்கள் தர சப்போர்ட்கெலாம் ரொம்ப நன்றி. இப்போ இந்த நியூஸ் சேனல் எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, உலகத்தில் நாட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி கிறிஸ்பாக உங்களுக்கு கொடுக்கலான்னு தான். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. இனி பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, நவி மும்பையில் அனுப் குமார் நாயர் அப்படின்றவருடைய கதை. ஒரு ஃப்ளாட் அடப்பட்டு இருக்காரு. அவருக்குள்ள என்ன நடக்குது, அவருடைய சோகம், தனிமை, அதை பற்றியான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நவி மும்பை உடைய மைய பகுதியில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் அனுப் குமார் நாயர் வாழ்ந்து வர்றாரு. அவருடைய பெற்றோர்கள் எப்பொழுதோ இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய அண்ணன் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. இந்த எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மன அழுத்தம் அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதனால ஒரு ரூம்லயே அவர் அடப்பட்டு இருக்காரு. அதனால என்ன ஆயிருக்கு, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற இணைப்புகள் எல்லாத்தையும் அவர் துண்டிச்சிருக்காரு. அவங்களுடைய சொந்தக்காரங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் ஃபோன் இல்லை, எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, அப்பா அம்மா இல்லை, அவருக்கு கல்யாணம் ஆகலை, அவங்க அண்ணனும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு யாருமே இல்லை அப்படின்ற டிப்ரெஷனில் சொந்தக்காரங்கிட்டையும் அவர் பேசுறது இல்லை, வெளி தொடர்பும் இல்லை. இதனால அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறதுனால அவர் வேலையும் பார்க்க முடியல. ஐடி ஜாப் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஜாப்க்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வேணும். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வேலைக்கே போகாமல் வீட்லேயே இருந்திருக்காரு, பூட்டப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி. இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் இவங்கள கண்டுக்காமே இருந்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அங்கே என்னென்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய. வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ளே அடப்பட்டு கிடக்கிறாரா, ஜஸ்ட்டு அவர் தொடர்பு கொண்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா, இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்கள்ல அவங்க. இந்த மாதிரி கேஸை நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி இல்லை? ஆமாம், நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. ஒரு அம்மாவும் பொண்ணும் அவங்க அப்பா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற டிப்ரெஷனில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்களே, அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் இது. இந்த மாதிரியான நிலைமையில் அவரை யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு ஆள் இவருடைய மோசமான அந்த ஃப்ளாட்டினுடைய மோசமான நிலைமையை பார்த்து உடனே சீல் அப்படின்ற ஒரு சமூக மையத்துக்கு கால் பண்ணியிருக்காரு. அந்த சீல் அப்படின்ற என்ஜிஓ உடனே அங்கே வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அவங்களால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு குப்பை, உடஞ்ச கட்டில், அதுக்கப்புறம் அவர் கழிவுலாம் கூட அவரை சுற்றி அது அங்கேயே தான் இருக்கான். அப்போ ஜஸ்ட் இமேஜின் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய காலில் பயங்கரமாக அடிபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சீல் என்ஜிஓவில் பல்வேல் அப்படின்ற பிளேஸில் இருக்கிற அந்த என்ஜிஓவில் இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களை மீட்டு கொண்டு போயிட்டு முறையான சிகிச்சை அளிச்சிருக்காங்க. இவரை பற்றி அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்டைம்ஸ் உள்ளே இருந்து குப்பையை கொடுப்பாங்க கீழே எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு. எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெற்றோருடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை இவர் பேரில் மாற்றுறதுக்காக ஹெல்ப் கேட்டிருக்காரு. அதுவும் அவங்க பண்ணி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உதவின்னா கூட நம்ம கேட்டால் தாங்க கிடைக்கும் யார்கிட்டையும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஒரு ஐடி எம்ப்ளாயி நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க பார்த்துப்பாங்கன்றதுனால தான் எப்போவுமே சிட்டியில் அது தானே நடக்கும். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, வில்லேஜ் மாதிரி இல்லை, யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதே மாதிரி நிலைமை தான் இவருக்கும் நடந்திருக்கு. இவர் ஹெல்ப் கேட்ட போது செஞ்சுருக்காங்க. வேண்டாம் அப்படின்னும் போது அவர் உள்ளேயே அவரே கன்ஃபைன் பண்ணியிருக்காரு அவரை.
நல்ல வேலையாக வந்து அந்த சீல் அமைப்பினருக்கு வந்து கால் பண்ணி இவரை பற்றி சொன்னதுனால அவங்க கரெக்டான டைமில் வந்து இவரை காப்பாற்றி மருத்துவ உதவி தந்திருக்காங்க. அப்போது இவரை கேட்டபோது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, அப்பா அம்மா யாரும் இல்லை, இறந்து போயிட்டாங்க, அண்ணனும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால எனக்கு வேலைக்கும் போக முடியல அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. பற்றி அந்த சீல் உடைய ஹெட் ஆஃபீஸர் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரை வந்து கண்டுபிடிச்சி நம்ம காப்பாற்றிட்டோம். இதே மாதிரி நிறைய பேர் வந்து கதவுக்கு பின்னாடி டிப்ரெஷனில் கஷ்டத்தில் கவனிக்கப்படாமல் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம எப்படி எல்லாரும் காப்பாற்ற முடியும், அவங்கவுங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்த மாதிரி கதையிலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம பிஸியாக எல்லாரும் ஓடிட்டுருக்கோம், சிட்டிலையும் சரி இப்போல்லாம் வில்லேஜ்லேயும் சரி. ஆனால் வந்து பக்கத்தில் என்ன நடக்குது, பக்கத்தில் யார் இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கதவை நாக் பண்ணி கேட்கறதுல தப்பே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனால வந்து பல பேர் டிப்ரெஷனில் போகிறதுலேருந்து நம்ம தடுக்க முடியும், தற்கொலைகளையும் வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு. எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கான நோக்கம் தான் இந்த அப்படியா சேனல். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's Anita signing off.